எமது உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கடமையாற்றும் நண்பர்கள் சாரங்கன், மனோ மற்றும் ஜெயபோனா ஆகியோரோடு உங்களை சந்திப்பது என் டி ஜெகன். எமது நிலைய கலையக கலைஞர்கள் சார்பிலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை எமது புலம்பெயர் உறவுகள் அனைவருக்கும் எமது பொங்கல் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சற்று முன் எமது தொலைக்காட்சியில் சென்னை கலையகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய இந்திய நேரப்படி இன்று பொங்கலை கொண்டாடி சிறப்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றும் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சி ஒரு பொங்கல் நல்வாழ்த்துடன் கூடிய நிகழ்ச்சியாக இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கவியரங்கத்தை தருவதாக ஏற்கனவே ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தோம். இருப்பினும் தவிர்க்க முடியாத வேலை நேரமாக இங்கு அமைந்தபடியினால் அதில் பங்கு கொள்ளக்கூடிய கவிஞர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, தவிர்க்க முடியாதது. இருப்பினும் நல்ல ஒரு கவியரங்கத்தை ஜிடிவி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைவாக தரும் என்ற நம்பிக்கை மக்களுண்டு. அந்த வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றார். நீங்கள் யாவரும் அறிந்த கவிஞர் மட்டுமல்ல, ஒரு தமிழ் ஆசிரியர், அது மட்டுமல்ல ஒரு சிறந்த அச்சு நிறுவனத்தை நடாத்தி வருகின்ற நீங்கள் யாவரும் அறிந்த பாலரவி அவர்களை நாங்கள் இப்பொழுது இன்று கலையத்திலே இணைத்திருக்கின்றோம். இங்கும் தொலைபேசி மூலமாக ஏற்கனவே கவியரங்கத்தில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலைஞர்கள் அநேகமாக கலந்து கொண்டு தங்களுடைய இனிய கவிதைகளை தருவார்கள் என்று நம்புகின்றோம். உறவுகள் நீங்களும் தயவு செய்து இன்று உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் சற்று நாங்கள் மகிழ்வாக உரையாடி மகிழ்வோம். அந்த வகையிலே நீங்கள் எந்த தலைப்பினாலும் பரவாயில்லை, பொங்கலை அடிப்படையாக வைத்து அல்லது பொங்கலினுடைய மகத்துவத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய கவித்துவ படைப்புகளை கொண்டு வருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் அன்புக்குரிய பாலரவி. வணக்கம் ஜெகன். வணக்கம் நேயர்களே. பாலரவி அவர்களே, எமது பண்டிகைகளில் ஒரு சற்று குழப்பங்கள் இப்பொழுது தற்காலங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக எல்லா பண்டிகைகளும் அவ்வாறு அமைகிறது. பொங்கல் மட்டுமல்ல, இன்று தீபாவளியாக இருக்கலாம், வருடப்பிறப்பாக இருக்கலாம், வேறு பல நிகழ்வுகள் 2 நாட்கள் முட்டி மோதுகின்றன. பொங்கலும் அப்படியே நேற்றும் இன்றும் இன்று அல்லது நேற்று என்ற ஒரு நிலை இருந்தது. நிலை என்ன அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க? புலம்பெயர் நாடுகளில் பெரும்பாலான ஆலயங்கள், அதாவது சைவ திருக்கோயில் ஒன்றியத்தை சார்ந்த ஆலயங்கள் நேற்று பொங்கலை கொண்டாடினார்கள். மற்றது தமிழ்நாட்டு ஆலயங்களான லண்டன் முருகன் கோயில், மற்றது ஈஸ்டர் மகாலட்சுமி கோயில், அத்துடன் ஈலிங் கனகம்மன் கோயில் ஆகியவை இன்று பொங்கலை கொண்டாடுகின்றன. வருடா வருடம் இந்த முரண்பாடு வந்து கொண்டு இருக்கிறது. இந்த முரண்பாட்டை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த அனைத்து இந்து ஆலயங்களும் ஒன்று சேர்ந்து சைவ திருக்கோயில் ஒன்றியத்தை ஆரம்பித்தார்கள். 2 ஆடி அமாவாசை வருகிறது, 2 விசேஷமான நிகழ்ச்சிகள் 2 வருகிறது. அனைத்தையும் ஒன்றாக்கி கொண்டு வருவான் உண்டு. கூடிய அளவுக்கு முயற்சி செய்தும் இறுதி நேரத்தில் அவர்களால் அதை 100க்கு 100% வெற்றி அளிக்க முடியவில்லை. கடும் முயற்சி எடுத்தார்கள். எப்படி இருந்தாலும் சரியோ பிழையோ எல்லா ஆலயங்களும் ஒரு நேரத்தில் புலம்பெயர் நாட்டில் நடத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணார்கள். பலர் முயன்றும் சில விடயங்களில் வெற்றி அளித்தது, சில விடயங்களில் தோல்வி அளித்தது. ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் நிச்சயமாக எல்லா ஆலயங்களும் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான நிலை ஏற்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? நிச்சயமாக. முயற்சி திருவினையாக்கும், அடிமையில் அடியெடுத்தால் அம்மியின் நகரம் என்ற ரீதியில் நிச்சயமாக இது வெற்றியளிக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் அது ஒரு திருப்தியை தருகிறது உங்கள் கூற்று. அந்த வகையில் இனிவரும் காலங்களிலாவது நாங்கள் ஒரு மனதாக ஒன்று சேர்ந்து எந்த பண்டிகை என்றாலும் கொண்டாடி மகிழ்வதும், மக்களை குழப்ப நிலையில் வைக்காது நாங்கள் எல்லோருமே எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சாக இருக்க வேண்டும். இன்றுதான் பொங்கல், இன்றுதான் வருடம், இன்றுதான் தைப்பொங்கல் என்ற ஒரு நிலை பேசப்பட வேண்டும். இது ஒருவரிடம் கேட்டால் நேற்று பொங்கல், இன்று கேட்டால் இன்னொருவர் பொங்கல். இது உண்மையிலேயே வேடிக்கையாகவும் இருக்கிறது, மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய பலவிதமான நிலைப்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்ற வித்தியாசமான நிலையில், குழம்பி போயிருக்கிற நிலையில் இவ்வகையான நிலைகளும் அதுக்கு துணை போகிறது என்று பார்க்கும்போது மிகவும் இருக்கின்றது. எனவே அந்த நிலை நீக்கப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இன்றைய நாளில் நாங்கள் பிரார்த்திப்போமாக. அந்த வகையில் எல்லாம் வெற்றியாக அமையவும் நாங்கள் இந்நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. அந்த வகையில் இன்று நீங்களும் இந்த பொங்கல் தொடர்பாக உங்களுடைய கவித்துவ சில விடயங்களை கொண்டு வருவீர்கள் நம்பிக்கையோடு. பாலரவி அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று பார்க்கின்றோம். சொல்லுங்கள் பாலரவி. மற்றது நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்த ஒரே நாளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு மிகவும் ஆவலாக இருப்பது
இந்த இளம் சிறார்கள் அவர்கள் உண்மையிலே குழம்பி போகிறார்கள். இன்று பொங்கல் நாளை பொங்கல் எந்த பொங்கல் என்ற அளவுக்கு அவர்கள் வெறுத்து போகிறார்கள். ஆனபடியால் நாங்கள் நிச்சயமாக இது இளைய தலைமுறையின் நெத்தாவது நாங்கள் நிச்சயமாக அடுத்த வருஷம் எல்லா ஆலயங்களையும் இது ஒரு 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 நம்பிக்கையாக எடுத்து அதை செய்யணும் என்று நான் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்நேரத்தில் நாங்கள் ஒரு கருத்தை நான் ஜிடிவி சார்பாக கூற விரும்புகின்றேன். காரணம் என்னென்னு சொன்னால் அநேகமாக ஜிடிவி நல்ல நிலைப்பாடுகளை தெரிவிப்பதில் உறுதியாக நிற்கின்றது. பலர் நம்மிடம் கேட்டார்கள், ஜிடிவியில் நீங்கள் 14ஆம் தேதி என்று ஒரு சாரார் வந்து சொல்வதை விளம்பரப்படுத்துகிறீர்கள், இன்னொரு சாரார் வருவதை என்று. ஆனால் ஒரு ஊடகம் என்ற முறையில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் யார் யார் தங்களுடைய நிலைகளை தருகின்றார்களோ அவற்றை நாங்கள் இங்கே ஒளிபரப்புகின்றோம். அது தவிர்க்க முடியாத ஒரு விடயம் எங்களை பொறுத்தவரையில். ஆனால் அதை ஒருமனதாக தீர்மானிப்பதில் இங்கு முக்கியமான பங்கு கோவில் திருக்கோவில் ஒன்றியம், ஏற்கனவே திரு பாலரவி சொன்னது போல, அல்லது சிவாச்சாரியார்கள், பொறுப்பு வாய்ந்த சைவ பெரியார்கள், இவர்கள் வசம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு பெயரளவுக்கு மட்டும் கோயில்களும் திருக்கோவில்களும் அல்லது தர்மகர்த்தாக்களும் இயங்குவது என்ற நிலைக்கு அப்பால் ஒரு பொறுப்புள்ள இந்த விடயங்களை தாங்கள் தலையிட்டு இன்று தைப்பொங்கல் என்பதை நிர்ணயிக்கின்ற நடவடிக்கையை இனிவரும் காலங்களில் தீர்மானிப்பீர்கள் என்பதை எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நிச்சயமாக கருத்து கெடுக்க வேண்டிய ஒரு விடயம். நல்லது. நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உறவுகளே, நல்லொரு பாலரவி நல்லொரு கருத்தை சொன்னார். எங்களுடைய இளம் சந்ததியினர்களை நாங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் குழம்பி போகக்கூடாது. என்ன இது, என்னுடைய அம்மா நேற்று கொண்டாடுகின்றார், என்னுடைய நண்பனின் அம்மா நாளை பொங்குகின்றார் என்ற ஒரு கருத்து வேறுபாடு சிறு வயதிலேயே அவர்களுக்கு ஊன்றக்கூடாது. அது தவிர்க்கப்பட வேண்டும். இதை தயவு செய்து இந்த சைவ பெரியார்கள் இங்கே இருக்கிறோம், நல்ல நல்ல சைவ பெரியார்கள் சிந்தித்து செயற்படுவோம். சொல்லுங்கள், நீங்கள் உபகரண கவித்துவத்தோடு ஆரம்பிக்க போகிறீர்கள். இன்று தாயகத்தில் நாங்கள் எமது இளைய காலத்தில் எப்படி பொங்கினோம் என்பதை ஒரு முறை நினைவு கூர்ந்து அதன் பின் புலம்பெயர் நாட்டில் நாங்கள் இந்த பொங்கலை எப்படி செய்கின்றோம் என்பதை கூற விரும்புகின்றேன். அந்த காலங்களை ஒரு முறை நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்கள். உண்மையிலேயே மனதுக்கு மிகவும் ஒரு நெருடலை தருகிறது பால்ரவி. இன்றைக்கு நாங்கள் அன்போடு இருந்து முற்றத்திலே பொங்கி மகிழ்ந்த அன்னை தந்தையர் எம்மோடு இன்று இல்லை, கூடுதலான அவர்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் பெரும் யுத்தத்தினால் இடறினால் பல உறவுகளை இழந்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாங்கள் காலை வேளையிலேயே அதிகாலை வேளையிலேயே முற்றத்திலே மாக்கோலம் போட்டு இவ்வளவு சுதந்திரமாக கொண்டாடிய காலங்கள் என்ன, அதையும் நாங்கள் இந்நேரத்தில் எடுத்து பார்க்கலாம் இல்லையோ? ஆமாம், நிச்சயமாக கவிதையாக தருகின்றேன். தாயக பொங்கலை சற்று நோக்குவோம். பொங்கலோ பொங்கல் என்று பெருமையாய் கூறுவோம். எங்கே பொங்குதல், எவற்றில் பொங்குதல், வீட்டு முற்றத்திலா அன்றி உளத்திலா? அந்த நாட்களில் பொங்குதல் என்றால் இன்புறு சர்க்கரை பொங்கலை என்போம். அந்நாள் இந்நாள் எமக்கோர் பொன்னாள். அண்ணன் தம்பி அன்னை தந்தையும் சின்ன வயதில் சந்தைக்கு சென்று மட்குடம் தன்னை மெல்லென தூக்கி நெட்டு விரலால் நம்புறம் திருப்பி நொட்டு நொட்டென மொழியால் தட்டி மெல்லொளி கேட்டு மகிழ்வுடன் தூக்கி வந்துடும் நாளை எங்கன மறப்போம். பட்டாஸ் கடையோர் பரவச பார்வை, மத்தாப்பு வானம் அட்டை சுருளோடு வட்ட பெட்டியும் கம்பி பூவுரீஸ் ஈக்கில் வானமாய் குருவிய ஆசமும் மெத்தன வாங்கி மறைத்து சட்டையுள் பொத்தியே வந்து பரனிலே ஒளித்து எப்போ புலரும் எப்போ விடியும் எங்கள் வெடியொலி ஊரினை எழுப்பும் என்ற எண்ணமாய் தூக்கமும் மறந்து கொஞ்சம் விடிந்ததும் கட்டிலால் குதித்து நான் தான் அன்றைய சாவல் கோழியாய் மண்ணை விளக்கினை ஜன்னலில் வைத்து வட்ட பெட்டியை வடிவர உடைத்து சட்டென திரியை கொளுத்தி எறிவதில் எத்தனை இன்பம், எத்தனை சுகங்கள். இத்தனை சத்தமும் அருகில் கேட்டதால் அண்ணன் தம்பியும் அனைவரும் எழுந்து தம்பங்குக்கு வெடிகள் கொளுத்திட, தங்கைகள் காதை பொத்தி மகிழ்ந்திட, சின்னஞ்சிறுசுகள் கீச்சிட்டலற, அன்னை தந்தையும் ஆக்கினை தாங்காது அத்தனை வடியையும் அள்ளி பறித்து எட்டா உயரம் எட்டி வைத்திட, அதனிலோர் ஏக்கம், எத்தனை ஏக்கம். இது மட்டுமா? இல்லை இல்லை, இங்கே குளப்படி இப்போ போதும், இங்கு வாருங்கள் பொங்கலை பொங்கிட என்று எமக்கு உதவி செய்வீர் என்றதை கேட்டு உடல் முகம் கழுவி நன்றன உடுத்து நல்ல பிள்ளையாய் செந்நிறம் மேலிட்ட செங்கல் தூளையும் வெள்ளை அரிசி மாவினை எடுத்து உலக்கை ஓரமாய் கோலங்கள் போட்டு இட்டமாய் சூரியன் வட்டமாய் போட்டு கண்ணொடு மூக்கும் கவினுற வைத்து வாசல்கள் 4 வளையவை வைத்து எம்மையோர் சிற்பியாய் உள்ளம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்த நாட்களை மறப்பதா? தலைவாளையினை கேட்டிடும் தாயின் ஆசையை போக்க அடி இலை மடக்கி அங்கோர் வெட்டை தொங்கியே வெட்டி எடுத்து வந்ததை எப்படி மறப்போம்?
அன்னையின் பொங்கல் அசைந்து சரிகையில் அடுத்தடுத்து நாம் வெடிகள் எடுத்து அங்கோர் பீப்பா தனிலுள் போட்டு சன்னமா எழும் சத்தம் அதிலே எங்கள் உடலெல்லாம் சிலிர்த்து மகிழ்ந்து அப்பப்பா இதில் எத்தனை இன்பம். ஆதவனுக்கோர் பொங்கல் படைத்திட அன்னை தந்தையை அன்புடன் வேண்டிட வாழை இலையினில் பொங்கல் படைத்து வெற்றிலை சூடம் ஊது பத்தியோடு சாம்பராணி புகை காட்டி மகிழ்ந்து கதிரவனை கை கூப்பி தொழுதிட தேவாரம் பாடென்று தந்தை முழங்கிட அக்கா அன்னையை அன்னை தங்கையை ஆளை சாட்டி பாட மறுத்திட தந்தை உருக்கலில் தம்பி தொடங்கிட தம்பியின் பாடலை நாமந்தொடர்ந்திட வியர்வை வழிந்து கரம்பலியோட அப்பாடா ஏதோ ஒலிம்பிக் வென்றதாய் எண்ணம் உளத்தினில் ஓங்கி ஒளித்திட அன்னையின் படையலை அகமகிழ்ந்துண்டு அளவளாவி மகிழ்ந்ததில் எத்தனை இன்பம். அம்மா ஒரு கால் அயலிடம் சென்று உடனும் வருவேன் என்றொரு பொய்யை எடுத்துச் சொல்லி இலகுவாய் நழுவி உறவினர் வீட்டு பொங்கலை ருசிக்க கவளம் எடுத்து கடித்து ருசித்து அவரவர் பொங்கலில் விமர்சனம் செய்து கப்பல் கதலி இதரை மொந்தன் எத்தனை வாழை பழங்களை தள்ளி உண்டு மகிழ்ந்ததை எப்படி மறப்போம். பொங்கினவர்க்கோர் பானை பொங்கலே பொங்காதவனுக்கு எத்தனை பொங்கல். அன்னை அத்தான் தம்பி வீடன ஆளுக்கொருவராய் பொங்கல் தந்திட எத்தனை ருசியதில் பரமானந்தமே. பாதி கதிரவன் மோதி மறகையில் பக்குவமாய் வெடி மத்தா புகவகை அட்டை சொல்லோடு கம்பி பூவரீஸ் ஆலய மதில்பின் அனைத்து ஒழித்திட எப்போ இரவு பொங்கல் தொடங்கிடும் ஏங்கியே நாமும் நேரம் கழித்திட அக்கா அம்மா அயலார் சொந்தம் அரிசி பானையோடு ஆலயம் அடைந்திட அடுப்புகள் வைத்து உழைதனை வைத்திட அந்த மகிழ்வினில் உள்ளம் செலுத்திட அந்த விளைவுகள் எம்மடை தொடங்கிட சர்ரென ஈக்கில் வானமொன்று எழும்பி சத்தமாய் மத்தாப்பு சுத்தி விழுந்திட சின்னம் திருதுகள் கத்திடும் சுத்திடும் கரங்களில் கம்பு பூவிரேஸ் காட்டி மகிழ்ந்திட மூல வெடியொன்று காதை பிளந்திட கிளடு கட்டைகள் கத்தி குளறிட நாய்களும் சேர்ந்து ஓலமிட்டலற வெடிகளை கொண்டோடுங்கள் நடிய சத்தமாய் நன்கு திட்டிட அந்த மகிழ்வினில் இன்றும் கொளுத்திட அதைவிட இன்பம் எங்குதான் உண்டோ. அந்த நாட்கள் இன்னமும் நெஞ்சினில் இன்பத்தேனினை அள்ளி வழங்குமே. இன்னும் ஒரு முறை இன்புற நாட்களை வந்துடாதோ என ஏங்கி வைத்திடே. இந்நிலையில் புலம்பெயர் பொங்கலை எப்படி பார்ப்போம்? ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று வருவோம். நிச்சயமாக அற்புதமாக இருந்தது உண்மையிலேயே. நீங்கள் வடித்த கவிதை உங்களுடைய கவி ஒரு நூலிலே வந்த கவிதை, அதனிட இன்றைக்கு பால்ரவி பல நூல்களை ஆகியிருக்கின்றார். ஒரு சிறந்த கலைஞனாக ஆசிரியனாக பலம் பெறுபவர். அந்த கவிதையில் நீங்கள் அன்றைய காலங்கள் அதில் மிக பிடித்தது உண்மையில் எங்களுக்கு மனதை நெருடுகிறது என்று எம்மோடு வாழ்ந்தவர்கள் இல்லை, அல்லது எம்மோடு இருந்த தந்தை இல்லை, எம்மோடு இருந்த அன்னை இல்லை, எம்மோடு இருந்த சகோதரர்கள் இல்லை என்று இன்றைக்கு நாங்கள் நினைத்து உருகுகின்ற இந்த காலத்தில் அல்லது அது வாடுகின்ற நேரத்தில் உங்களுடைய கவிதைகள் அந்த எண்ணங்களை கொண்டு வந்தது அல்லது அந்த பழைய நினைவுகளை பிரட்டி பார்த்தது உண்மையிலே நிறைவே தருகிறது. உண்மையிலே அப்பப்பா என்னென்ன காலங்கள். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இன்றைய உறவுகளின் சங்கமம் சிறப்பு பொங்கல் நிகழ்ச்சியோடு இணைவோம். நீங்களும் உங்களுடைய கவிதைகளை கொண்டு வரலாம், இன்னொரு நினைவுகளை கூட எம்மோடு மீட்டிடலாம். இணைந்திருங்கள். அநேகமாக புலவர் சிவஞானந்தன் அவர்களும் எம்மோடு இணைய இருக்கின்றார் வானொலியினூடாக. இணைந்திருங்கள் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியினூடாக.